ஆல், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பேரண்டிங் டிப் நம்பர் 28. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. இப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிப். ஆக்சுவலி 16வது அதிகாரம் முதல் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிம் மலையை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். ஸோ இது நம்மளோட கேலண்டர் படி பார்த்தா 2வது மாதம் 15ஆம் தேதி. ஸோ நம்ம நல்லா வேலண்டைன்ஸ் டேலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே. ஸோ இதில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மன்னாவை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த சந்ததியார், அதுக்கப்புறம் வர்ற சந்ததியார் அதை பார்க்குறதுக்காக அதை பத்திரப்படுத்த சொல்கிறார். அப்போ அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாட்சியின் சந்நிதியில் வைத்தான். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோமா, நான் இந்த கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை இந்த கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம மறைச்சிக்கிட்டே வரோம். ஆக்சுவலி நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தோம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிறோமா, ஆண்டவர் அப்பவும் ஒரு கஞ்ச கொண்டாகிலும் நம்ம குடும்பத்தை போஷிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சாட்சியாக சொல்கிறோமா, ஆண்டு நம்மளை பட்னியாக விட்டதில்லை, அவர் அவ்வளோ அற்புதமாக நம்மளை உணவை கொண்டு இந்நாள் வரையிலையும் இன்னைக்கு தந்த உணவுக்காகவும் நம்ம பிள்ளைங்களை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறோமா, ஆண்டு அவ்வளோ அழகாக நம்மளை போஷிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோமா. நம்ம நிச்சயமாக சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். இதை நம்ம சந்ததியாக நம்ம ஃபாலோ பண்ணாதான் அடுத்து நம்ம சந்ததி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்மளே மறந்துட்டோம். ஆண்டவர் நம்மளோட இக்கட்டு நாளில் நம்ம ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கும் போது அந்த வனாந்திரத்தில் அற்புதம் செய்கிற தேவன் நமக்கு செஞ்ச அற்புதத்தை நம்ம முதலாவது நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் சாட்சியாக எழுப்பி நிற்கணும். அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நிச்சயமாக அதை சொல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இல்லை நம்ம தான் அந்த கஷ்டத்தைப்பட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் அதை சொல்லி அந்த பிள்ளைங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ அதை சாட்சியின் சன்னதியில் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. எது அடுத்தடுத்த சந்ததி அதை பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம தாத்தா பாட்டி 9 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் இருக்கிறத அதை அலசி தண்ணியாக குடித்த நாட்கள் இருக்குது. முதல்ல உள்ள நல்ல வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடாக கொடுத்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சில பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடே கிடைக்காது. ஆனால் ஆண்டு அவ்வளோ இப்போ அந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பிகாஸ் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் பாட்டி தாத்தாவோட லைஃப்பில் அந்த மாதிரி அற்புதமாக ஆண்டு அவ்வளோ இக்கட்டுலேயும் அவர் அப்போ நடத்தினாலும் இன்னைக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக அந்த பிள்ளைகள் இருக்காங்கன்றதை நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம நல்லா ஆயிட்டோம், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்ம நல்லா ஆயிட்டோம்னாலும் நம்ம ஆண்டை நம்ம துதிக்கணும். ஆண்டே, இந்த இடத்துல நெருக்கத்துலேருந்து எங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி. அந்த சூழ்நிலையிலே எங்களை போஷிச்சு வழி நடத்தினீரே நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த உணவை நீங்கள் தந்துக்கலீங்க, இதுக்காக உங்களுக்கு நன்றி. எத்தனை பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அதன் மத்தியிலையும் அவரோட பிள்ளைகளை போஷிக்கிறதுக்கு அவர் தவறுனதே இல்லை. நம்ம அவ்வளோ நீதிமான்களா, அவ்வளோ சரியாக இருக்கோமா, ஒரு பாவமும் பண்ணாமல் அவ்வளோ அழகாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா ஒரு நாளும் கேட்டால் கிடையாது. ஆனால் அவ்வளோ அழகாக அவர் ஒரு நாளும் குறைவில்லாமல் நம்மளை போஷிக்கிற தேவன்.
ஸோ அப்படிப்பட்ட தேவனை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் வந்து சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு சின்ன விஷயம், ஆண்டவரே இது சமைக்கணும்னா கூட அவரோட கைடன்ஸ் இல்லாமல் எங்கள் வீட்டில் சமைக்கவே முடிஞ்சது கிடையாது. இன்றைக்கி செய்கிறான்னு சொல்ல நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டு இதை செய்ய சொல்கிறாரு, இன்றைக்கி ஏன் இதை சமைக்க சொல்கிறாரு அப்படின்னு யோசித்த நாட்கள் முதற்கொண்டு அதை பிள்ளைகளுக்கும் சொல்லலாம். ஏசப்பா இன்றைக்கி இதை தந்திருக்காங்க, நம்ம நிச்சயமாக அவருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குற அளவுக்கு நம்ம பெற்றோர்களாக நம்ம கடமைப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கும். இதில் 36வது வசனம், ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் 1 பங்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம கிட்ட நிறையா இருக்குன்னா அதில் ஒரு பங்கு, இது நம்மளோட டைத்திங்க்கு நம்ம வந்து தசம பாகத்துக்கு கூட நம்ம பிள்ளைங்களை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். 10ல் 1 பங்கு எப்போ யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். 10ல் 1 பங்கு எப்போ யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை வந்து உற்சாகப்படுத்தணும். சின்ன வயசுலேருந்து நம்ம ஆண்டருக்கு பயந்து வாழ்கிறது, ஆண்டோட காரியத்தை நம்ம ஆண்டருக்கு சரியாக கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். அது உணவாக இருந்தாலும் ஒரு போர்ஷன் நம்ம எக்ஸ்ட்ராவாக சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் மூலமாக அதை அங்கே சாப்பாடு இல்லாத யாருக்காவது நம்ம கொண்டு போய் கொடுக்குறோன்னா அதில் தான் நம்ம பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. ஒன்று நம்ம செஞ்சு காட்டணும், இல்லை அந்த பிள்ளைங்களை இப்போவே செய்ய வைக்கிறதுக்கு நம்ம ஷேரிங்கை பழக்கப்படுத்தணும். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம புது ஏற்பாடில் கூட அதை பார்க்குறோம், அப்படி தானே? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தேன், நான் பட்டினியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். அப்போது தே ஷுட் நோ ஹவு டு ஐடென்டிஃபை காட். ஆண்டரை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கொஞ்சம் பேர்லாம் கேட்குறாங்க, ஆண்டு நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ ஜெயிலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்குறாங்க. நம்ம பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது ஆண்டோட சித்தம் இல்லை. இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிச்சயமாக நம்ம தசம பாகத்துலேருந்து 10ல் 1 பங்கு வீட்டில் டேடிக்கு ஏசப்பா வந்து சம்பளம் கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஏசப்பாக்கு வைக்கிறோங்கிறத நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். சாப்பாடு நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சுருக்கோம், ஒரு போர்ஷன் தான் இருக்குது, அது கொஞ்சம் தான் இருக்குனாலும் அந்த கொஞ்சத்தினால அங்கே ஒருத்தரோட பசி ஆறுமே. ஆனால் அதை நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அதை செஞ்சு காட்டணும். இல்லைன்னா நம்ம பேக் பண்ணி கொடுத்து நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒன்லி தென் தே வில் நோ ஹவு காட் ஒர்க்ஸ் த்ரூ தெம். ஆண்டு வந்து அவங்க மூலமாக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் என்ற கான்ஃபிடென்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு வரும். ஆண்டுக்குரியது எப்போவும் ஆண்டருக்கானது தான், ஆண்டு தந்தது எப்பொழுதும் திரும்பி நம்ம ஆண்டருக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற நாலேஜோட, அப்படின்ற அறிவோட, கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம அவங்கள வளர்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.